to Grammar Mind channel and today's sessionல யூனிட் நம்பர் 11 தி ப்ரப்போசல் லெசன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு பெரிய கதை, ரொம்ப பெருசாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 15 பக்கம் நமக்கு ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு இதை நான் முடிஞ்சால் 2 வீடியோ இல்லாட்டி 3 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கிற தினமும் நடக்கிற ஒரு சண்டை, இல்லை நமக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த கதை ரொம்ப லைவ்லியாகவே இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியன் கல்ச்சர் எப்படி ரஷ்யன் கல்ச்சர்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, எப்படி நம்ம கல்ச்சருக்கும் அவங்க கல்ச்சருக்கும் உள்ள வேரியேஷன், இந்த மாதிரியான நம்ம நோட்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ப்ரப்போசல் பை ஆண்டன் செக்கோவ். 15 பக்கம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வீடியோ 2 இல்லாட்டி 3 கன்வெர்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸோட நேம்ஸோட ஸ்பெல்லிங்ஸை நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஸ்பெல்லிங்கை கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம். எக்ஸாமில் எழுதும்போது ஸ்பெல்லிங்கை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக வரணும்னா நம்ம நேமை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீஃபன் ஸ்டெஃப்னோவிச் சுபுக்கோ. ஸ்டீஃபன் ஸ்டெஃப்னோவிச் சுபுக்கோ இது ஒரு கேரக்டர், அதாவது இவர் தான் லேண்ட் ஓனர். அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நட்டாலியா ஸ்டெஃப்னோவ்னா. இவர் லேண்ட் ஓனரோட பொண்ணு. ஹிஸ் டாட்டர் 25 year old. அப்புறம் அந்த தேர்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவான் வெசில்விச் லோமோ. 3 கேரக்டர் இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் ஆஃப் சுபுக்கோ, a large and heartly but very suspicious land owner. ரொம்ப நல்லவர் தான், பட் கொஞ்சம் சஸ்பீஷியஸ். ஸோ இந்த 3 கேரக்டரை வச்சு தான் அவங்களுக்குள்ள நடக்கிற டிஸ்பியூட்ஸ், எந்த மாதிரி விஷயத்தில் எப்படி ஒரு சண்டை வருது, அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, முடிவில் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த லெசனை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட், drawing room in Chubuko's house. Lomo enters wearing a dress jacket and white gloves. Chubuko rises to meet him. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுபுக்கோட வீட்டுக்கு லோமோ வர்றாரு. ஒரு ரொம்ப பயங்கரமான ஃபார்மல் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாரு. ஸோ சுபுக்கோ பார்த்து கேட்குறாரு, "My dear fellow, whom do I see? Ivan Vasilevich? I'm extremely glad." Sees his hand. "Now, this is a surprise, my darling. How are you?" அப்போ சுபுக்கோ கேட்குறாரு, "நான் யாரை பார்க்குறேன்? இவான் வெசில்விச்சா பார்க்குறேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கே, என்ன சர்ப்ரைஸ் என்ன?" அப்படி சொல்லி கேட்குறாரு. See the words, இங்கே பாருங்கள். ஒரு நியர்பை நெய்பர் எப்படிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டார்லிங். நம்மலாம் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இதெல்லாம் அவங்களோட கல்ச்சராகவே இருக்குது. இப்போ லோமோ சொல்கிறாரு, "தேங்க்யூ அண்ட் ஹவு மே யூ பி கெட்டிங் ஆன்." ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் விசாரிக்கிறாரு. சுபுக்கோ சொல்கிறாரு, "We just get along somehow, my angel. Thanks to your prayers and so on. Sit down, please do. Now, you shouldn't forget all about your neighbors, my darling. My dear fellow, why are you so formal in your get-up, evening dress, gloves and so on? Can you be going anywhere, my treasure?" ஸோ சுபுக்கோ கேட்குறாரு, "நாங்கள் நல்லா இருக்கோம். உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்ன எங்கள் நெய்பர்ஸே மறந்துட்டிங்களா? பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி ஒரே ஈவினிங் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்லாம் வந்திருக்கீங்களே, க்ளவுஸ்லாம் போட்டு ஈவினிங் ட்ரெஸ் போட்டு இப்படி வந்திருக்கீங்களே. என்ன மை ட்ரெஷர், மை டார்லிங், மை லவ், மை டியர் ஃபெல்லோ, என்னன்னு சொல்லுங்கள்?" அப்படி சொல்லி சுபுக்கோ கேட்குறாரு. லோமோ கொஞ்சம் தயக்கத்தோட, "நோ, ஐ ஹவ் கம் ஒன்லி டு see you, honored Stephen Stephanovich." இவர் கேட்குறாரு, "உங்களை தான் நான் பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லி லோமோ சொல்கிறாரு. சுபுக்கோ, "Then why are you in evening dress, my precious? As if you are paying a New Year's Eve visit. நியூ இயருக்கு பார்க்க வந்த மாதிரி ஏன் இவ்வளோ ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுபுக்கோ, லோமோ, "Well, you see, it's like this. Take his arm. I have come to you, honored Stephen Stephanovich, to trouble you with a request. Not once or twice have I already had the privilege of applying to you for help, and you have always so to speak. I must ask you pardon. I'm getting excited. I shall drink some water, honored Stephen Stephanovich." இவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் கையை இப்படி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, "ஆனர்டு ஸ்டீஃபன் ஸ்டெஃப்னோவிச், நான் உங்களை ஒரு ரெக்வஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஐம் கோயிங் டு ட்ரபிள் யூ வித் த ரெக்வஸ்ட்." நோட் பண்ணிக்கங்க, ட்ரபிள் யூ வித் த ரெக்வஸ்ட்.
உங்களை வந்து நான் ஒரு ட்ரபிள் பண்ண வந்திருக்கேன், ஒரு ரெக்வெஸ்ட்டால் ட்ரபிள் பண்ண வந்திருக்கேன். ஏற்கனவே வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எனக்கு கேட்குறக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு அவருக்கு. ஏன்னா அவரால் அதை கேட்கவே முடியல. கொஞ்சம் யோசிச்சு கேட்குறாரு. சுபுக்கோ அசைடுனா அவர் மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. என்னன்னு பேசிக்கிறாரு? ஹீ இஸ் கம் டு பாரோ மணி, ஷாண்ட் ஐ கிவ் ஹிம் எனி? மனசில் நினைக்கிறாரு, ஓ நீ பணம் வாங்க வந்திருக்கியா, உனக்கு நான் எப்படி தரேன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. ஸோ அது அசைடு. அலவுடில் வாட் இஸ் இட் மை பியூட்டி, என்னென்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு லோமோ சொல்கிறாரு, யூ சி ஆனர்டு ஸ்டெப்னோவிச், ஐ பெக் பர்டன் ஸ்டீஃபன் ஹானரோவிச், ஐ மீன் ஐம் awfully excited, as you will please notice. In short, you alone can help me, though I didn't deserve it. Of course, I didn't deserve it, of course. And I haven't any right to count on your assistance. ஸோ லோமோ கிட்ட திரும்ப அவர் ரொம்ப பொலைட்டாக கேட்குறாரு, எனக்கு யாருமே இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு கேட்கவும் முடியல, பட் கேட்கவும் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. சுபுக்கோ, ஓ டோன்ட் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்டட் டார்லிங், ஸ்பிட் இட் அவுட் வெல். அவர் கேட்குறாரு, சும்மா தலை சுற்றிட்டு இருக்காதப்பா, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு லோமோ சொல்கிறாரு, ஒன் மூமெண்ட், திஸ் வெரி மினிட், ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறாரு. The fact is, I have come to ask the hand of your daughter Natalia Stefnovna in marriage. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அவர் வந்திருக்கிறாருன்னா, சுபுக்கோவோட பொண்ணு நட்டாலியாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாரு. அதனால் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. அதில் தான் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சுபுக்கு ஜாய்ஃபுல்லி, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பை ஜோ, இவான் வெசல்விச், சே இட் அகைன், ஐ டென்ட் ஹியர் இட் ஆல். அவர் ரொம்ப சந்தோஷமா பை ஜோ அப்படிங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அவர் சொல்கிறார், எங்கே திரும்ப சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க, என்னென்ன கேட்கலையே அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. லோமோ, ஐ ஹாவ் த ஆனர் டு ஆஸ்க், நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கும் போது இன்டர்பிரேட் பண்ணுறாரு சுபுக்கோ. மை டியர் ஃபெல்லோ, ஐம் ஸோ கிளாட் அண்ட் ஸோ ஆன், எஸ் இன்டீட், அண்ட் ஆல் தட் சார்ட் ஆஃப் திங், எம்ப்ராசஸ் அண்ட் கிசஸ். லோமோ, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, இந்த பையன் நம்ம பொண்ணு, இந்த பையன் வந்து நம்ம பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் கிஸ் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. ஐ ஹேவ் பீன் ஹோப்பிங் ஃபார் இட் ஃபார் லாங் டைம், இட்ஸ் பீன் மை கண்டினியூல் டிசையர். ஏன் இவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாருன்னா, இவரும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நம்ம லோமோவுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது அவரோட லாங் டிசையராகவும் இருந்திருக்கு. இப்போ அவர் சொன்னோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஷெட்ஸ் அ டியர், ஸோ அப்படியே சந்தோஷத்தில் கண்ணீர்லாம் வருது. And I have always loved you, my angel, as if you were my own son. May God give you both his help and his love and so on. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, என் பையன் மாதிரி தான் நீ, நான் உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், என்னோட பொண்ணையும் உன்னையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படிலாம் சொல்கிறாரு. அண்ட் ஸோ மச் ஹோப், வாட் ஐ எம் பிஹேவிங் இன் திஸ் idiotic way for, ஐம் ஆஃப் மை பேலன்ஸ் வித் ஜாய், absolutely off my balance. Oh, with all my soul, I'll go and call Natasha and all that. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷன் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் போய் நட்டாஷாவை கூப்பிட்டு வரேன். நட்டாலியா அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நேம். அவர் வந்து நட்டாஷா அப்படின்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருப்பார். நான் போய் நட்டாஷாவை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ லோமோ மட்டும் தனியாக இருக்கிறாரு, கிரேட்லி மூவ்டு. ஹானர்டு ஸ்டீஃபன் ஸ்டெஃப்னோவிச், டூ யூ திங்க் ஐ மே கவுண்ட் ஆன் ஹர் கன்சென்ட்? இப்போ லோமோ வந்து கேட்குறாரு சுபுக்கோட்ட, நான் உங்கள் பொண்ணுக்கு மேட்சான ஆளாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுபுக்கோ, வை, அஃப்கோர்ஸ் மை டார்லிங், அண்ட் ஆஸ் இஃப் ஷீ won't consent, she is in love, egged, she is like a lovesick cat and so on, shan't be long. ஸோ சுபுக்கோ சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் மேட்சாக தான் இருப்பீங்க, அண்ட் ஷீ இஸ் லைக் எ லவ்சிக் கேட், எப்போ தனக்கு கல்யாணம் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஸோ கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நட்டாலியாவை கூப்பிட்றதுக்காக சுபுக்கோ இப்போ வெளியே போயிடுறாரு. இப்போ லோமோ மட்டும் தனியாக இருக்கிறாரு. இட் இஸ் கோல்ட், ஐம் ட்ரம்பிளிங் ஆல் ஓவர், ஜஸ்ட் ஆஸ் இஃப் ஐ ஹேட் காட் அன் எக்ஸாமினேஷன் பிஃபோர் மீ. அவருக்கு அப்படியே பயங்கரமாக படபடன்னு இருக்கு. அவர் சொல்கிறார், நான் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. த கிரேட் திங் இஸ் ஐ மஸ்ட் ஹாவ் மை மைண்ட் மேட் அப்.
If I give myself time to think, I hesitate to talk a lot, to look for an ideal, for or for real love, then I'll never get married. It's cold. ஸோ இவர் என்ன மனசில் நினச்சிக்கிறாருன்னா, நம்ம இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம கல்யாணம் ஆகாது, ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும், பேசி தான் ஆகணும் நட்டாலியா கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார் என்னென்ன பேசணும் அப்படின்னு. நட்டாலியா. ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாரு, ஏன் வந்து ஒரு பொண்ணு கேட்க வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த பேசேஜில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நட்டாலியா ஸ்டெப்னோவ்னா இஸ் அன் எக்ஸலண்ட் ஹவுஸ் கீப்பர். ஏன் அந்த பொண்ணை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் ஹவுஸ் கீப்பர், பாயிண்ட் நம்பர் 1. நாட் பேட் லுக்கிங், பாயிண்ட் நம்பர் 2. வெல் எஜுகேட்டட், பாயிண்ட் நம்பர் 3. இந்த 3 பாயிண்ட்டுக்காக தான் நட்டாலியாவை இவர் வந்து சூஸ் பண்ணுறாரு. வாட் மோர் டு ஐ வாண்ட், பட் ஐம் கெட்டிங் எ நாய்ஸ் இன் மை இயர்ஸ் ஃப்ரம் எக்ஸைட்மெண்ட். ஆனால் இவருக்கு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இந்த 3. பட் இவர் ஏன் இப்போ தனக்கு இப்போ கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கும் சில பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அது பார்க்கலாம். ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் அவருக்கு எதுவும் சத்தம்லாம் கேட்குது, கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு, தன்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அண்ட் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ நாட் டு மேரி. ஸோ இவரால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால தான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு முடிவு எடுத்துருக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐம் ஆல்ரெடி 35. ஸோ இப்போயே அவருக்கு 35 வயசு ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஹீ ஷுட் கெட் மேரீடு அ கிரிட்டிக்கல் ஏஜ், ஸோ டு ஸ்பீக். இந்த செகண்ட் பிளேஸ், ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் அவருக்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்ட் ஆகிடுச்சு, கிரிட்டிக்கல் ஏஜில் இருக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆட் டு லீட் அ குவாய்ட் அண்ட் ரெகுலர் லைஃப். ஐ சஃபர் ஃப்ரம் பால்பிட்டேஷன். ஸோ இவருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, பால்பிட்டேஷன் அப்படின்னு. பால்பிட்டேஷன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதாவது ஹார்ட் டிசீஸ், லைக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, அதோட பீட் வந்து இட் ஓன்ட் பி இன் அ நார்மல் பீட், ஹையாக இருக்கிறது திரும்ப லோ ஆகிறது, அந்த மாதிரி ஒரு ரித்தமிக்காக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு பால்பிட்டேஷன். ஸோ இவருக்கு பால்பிட்டேஷன் டிசீஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த 2 ரீசன் தான். ஐம் எக்ஸைட்டபிள் அண்ட் ஆல்வேஸ் கெட்டிங் ஆஃபுல்லி அப்செட். அட் திஸ் வெரி மூமெண்ட் மை லிப்ஸ் ஆர் ட்ரம்பிளிங் அண்ட் தேர் இஸ் அ ட்விச் இன் மை ரைட் ஐப்ரோ. ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தை நினைக்கும் போது அவருக்கு என்ன பண்ணுதுன்னா, அவர் புருவமெல்லாம் துடிக்குது, உதறலாம் அப்படியே என்னமோ பண்ணுது, முறுக்கிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் பால்பிட்டேஷனோட இண்டிகேஷன். பட் த வெரி வேர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் த வே ஐ ஸ்லீப். ஐ நோ லாங்கர் கெட் இன் டு பெட் அண்ட் பிகின் டு கோ ஆஃப். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தா அவருக்கு நிறைய தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகிறது, இதெல்லாம் அவர் தோணிக்கிட்டே இருக்குது. என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லாட்டி என்ன ஆகுங்கிற பயம், இன்னொன்று வயசாகிடுது, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற அந்த எண்ணம், இதெல்லாம் இருக்குது. ஐ நோ சோனர் கெட் அப் இன் டு பெட் அண்ட் பிகின் டு கோ ஆஃப் வென் சடன்லி சம்திங் இன் மை லெஃப்ட் சைடு கிவ்ஸ் அ புல். லெஃப்ட் சைடு கிவ்ஸ் அ புல் அப்படின்னா அவர் உடம்பு இப்படி இழுக்குது. ஏன்னா இந்த பால்பிட்டேஷனில் நம்மளே வந்து டென்ஷனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் கடமடான் இருக்க மாதிரி இருக்கும், கை ஜில்லுன்னு இருக்கும், நம்ம ஹார்ட் பீட் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இண்டிகேஷன் தான் இங்கேயும் இவருக்கு இருக்குது. ஓகே, அண்ட் ஐ கேன் ஃபீல் இட் மை ஷோல்டர் அண்ட் ஹெட். ஐ ஜம்ப் அப் லைக் எ லுனாட்டிக், வாக் அபவுட் அ பிட் அண்ட் லை டவுன் அகெயின். ஸோ என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் படுத்து பார்க்குறாரு அங்கே டேபிளில், அப்படியே கொஞ்ச நேரம் திரும்ப நடந்து பார்க்குறாரு. அந்த சுச்சுவேஷன் அவரால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே நீங்கன்னு சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் பட் ஆஸ் சூன் அஸ் ஐ பிகின் டு கெட் ஆஃப் டு ஸ்லீப் தெர் இஸ் அனதர் புல் அண்ட் திஸ் மே ஹேப்பன் 20 times. ஸோ இவருக்கு இப்படி தான், சரி படுக்கலான்னு நினச்சா திரும்ப உடம்பு எதுவும் இழுக்கிற மாதிரி இருக்குது, சரி எந்திரிச்சு உட்காரலான்னு பார்த்தா தூங்கணும் போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவருக்கு அந்த பால்பிட்டேஷன், ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து நட்டாலியா ஸ்டெப்னோனா இப்போ சீனுக்குள்ளே வராங்க. நட்டாலியா, வெல் தேர் இட்ஸ் யூ அண்ட் பப்பா செட் கோ, தேர் இஸ் அ மர்ச்சன்ட் கம் ஃபார் ஹிஸ் குட்ஸ். ஹவு டு யூ டூ ஈவன் வெசல்விச். ஸோ நட்டாலியா வராங்க. நட்டாலியாவுக்கு வந்து அவங்க அப்பா என்னத்துக்காக, எந்த ரீசனுக்காக லோமோ வந்திருக்கிறாருன்னு சொல்லலை. ஸோ நட்டாலியா உள்ளே வந்தோடனே கேட்குறாங்க, ஓ அப்பா வந்து ஒரு மெர்ச்சன்ட் வந்திருக்கிறாரு, அவரோட குட்ஸை தேடி வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க, அது நீங்கள் தானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி அப்பா சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், மெர்ச்சன்ட் கம்ஸ் டு கெட் ஹிஸ் குட் அப்படின்னா நட்டாலியாவை கேட்டு வந்திருக்கிறாருங்கிறது அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. நட்டாலியாவுக்கு இது புரியலை. லோமோ, ஹவு டு யூ டூ ஆனர்டு நட்டாலியா ஸ்டெப்னோனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லோமோ கேட்குறாரு. நட்டாலியா, யூ மஸ்ட் எக்ஸ்கியூஸ் மை ஏப்ரான் அண்ட் நெக்லிஜிபிள். வி ஆர் செல்லிங் பீஸ் ஃபார்
ட்ரையிங். ஸோ இந்த பொண்ணு ஆக்சுவலி எப்படி வந்திருக்குன்னா ஏப்ரான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கு. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு, அப்படியே வருது. ஸோ அந்த பொண்ணு சொல்லுது, ஏன்னா இவர் வந்து ஒரு ஈவினிங் ட்ரெஸ்ஸில் பேர்டு பயங்கரமாக நிற்கிறார் இல்லையா, இதனால் இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸில் வந்தோடனே அவர் சொல்லுது, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் வந்து அந்த பீஸை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால் இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டேன். ஒய் ஹேவன்ட் யூ பீன் ஹியர் ஃபார் சச் லாங் டைம், சிட் டவுன். அப்போ அந்த பொண்ணு கேட்குது, ஏன் நீங்கள் ரொம்ப நாளாக வீட்டுக்கே வரல, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தே சென்ட் தெம் செல்ஸ். won't யூ ஹாவ் சம் லஞ்ச், சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. லோமோ, நோ தேங்க்யூ, ஐ ஹாவ் ஹேட் கம் ஆல்ரெடி. இல்லை ஐ ஹேடு சம் ஆல்ரெடி, நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. நட்டாலியா, தென் ஸ்மோக் ஹியர் ஆட் த மேட்சஸ். ஸோ இதெல்லாம் இந்த ரஷ்யன் கல்ச்சர், நீங்கள் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டாம். தென் ஸ்மோக் ஹியர் ஆர் மேட்சஸ். த வெதர் இஸ் ஸ்ப்ளெண்டிட் நவ், பட் எஸ்டர்டே இட் வாஸ் ஸோ வெட் தட் த ஒர்க்மேன் டிடன்ட் டூ எனி திங் ஆல் டே. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி வெதர் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் நேற்று வெதர் ரொம்ப மோசம், வேலைக்கு வந்த யாருமே எந்த வேலையுமே அவங்க கரெக்டாகவே முடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. Didn't you do anything all day? How much hay have you stacked? Just think, I felt greedy and had a whole field cut, and now I'm not all the pleased about it because I'm afraid of my hay may rot. ஸோ அந்த பொண்ணு கேட்குது, வயலில் வந்து ஹே அப்படின்னா நம்ம வைக்கோல் எவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்து அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, எப்படி வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு ஜென்ரலாக அந்த பொண்ணு கேள்வி கேட்குது. அதே சமயம் என்ன சொல்லுதுன்னா, நான் ரொம்ப க்ரீடியாக இருந்துட்டேன், ஏன்னா நான் ஒரே நாளில் என்னோடய மொத்த வயலில் இருக்க ஹேவையும் கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல. இப்போ வேறு கிளைமேட் வந்து நேற்று நல்லா இல்லாமல் போனதுக்கு அந்த ஹேலாம் ராட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, நான் ரொம்பவே க்ரீடியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐ ஆட் டு ஹாவ் வெயிட்டட் அ பிட், பட் வாட் இஸ் திஸ், ஒய் யூ ஆர் இன் ஈவினிங் ட்ரெஸ், வெல் I never. Are you going to a ball or what? Though I must say you look better. Tell me, why are you got up like that? இப்போ அந்த பொண்ணு பேசிகிட்டே இருந்து டக்குன்னு அவர் ட்ரெஸ்ஸை கவனிக்குது. என்ன ஈவினிங் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க, இதான் பாலுக்கு போகிறீங்களா? பால்னால் டான்ஸு, ஃபங்க்ஷன், பார்ட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதான் பார்ட்டிக்கு போகிறீங்களா, என்ன விஷயம், என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இப்போ லோமோ எக்ஸைட்டட், அவருக்கு திரும்ப அந்த ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டில் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. யூ சி ஆனர்டு நட்டாலியா ஸ்டெப்னோனா, த ஃபேக்ட் இஸ் ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட் டு ஆஸ்க் யூ டு ஹியர் மீ அவுட். அஃப்கோர்ஸ் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஈவன் ஆங்க்ரி, பட் இட்ஸ் ஆஃப்லி கோல்டு. அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க வந்திருக்கேன், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நான் கேட்கும்போது நீங்கள் சர்ப்ரைஸாகவும் ஃபீல் பண்ணலாம், இல்லாட்டி ஆங்க்ரியாகவும் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசில் நினைக்கிறாரு. ஐயோ ரொம்ப சில்லுன்னு இருக்கே, இந்த சென்ஸ் ரொம்ப பதட்டமாக இருக்கே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. ஏன்னா அவரால் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க முடியல, படப்படப்பாக இருக்குது. நட்டாலியா, வாட் இஸ் அ மேட்டர், வெல் என்ன விஷயம், சொல்ல வந்தது சொல்லுங்கள் அப்படி சொல்லி நட்டாலியா கேட்குறாங்க. லோமோ, ஐ ஷால் ட்ரை டு பி ப்ரீஃப், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல வந்தது சொல்லிடுறேன். You must know, honored Natalia Stepanovna, that I have long since my childhood. In fact, அவர் வந்து டைரெக்டாக பொண்ணு உங்களை தான் உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் கதை சொல்லி வராரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நட்டாலியா ஸ்டெப்னோவ்னா, ஐ ஹவ் லாங் சின்ஸ் மை சைல்டுஹுட், என்னோடய சைல்டுஹுட்லேருந்து இன்ஃபேக்ட் ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் நோயிங் யுவர் ஃபேமிலி. ஸோ இவர் என்ன சொல்கிறார், நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் நம்மளை சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம ரெண்டு ஃபேமிலியும் தெரியும். மை லேட் ஆண்ட் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஃப்ரம் ஹூம் ஆஸ் யூ நோ ஐ இன்ஹெரிட்டட் மை லேண்ட். ஸோ என்ன சொல்கிறாரு, என்னோடய லேட் ஆண்ட், இறந்து போன என்னோடய ஆண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து இந்த லேண்டெல்லாம் இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த லேண்ட் அவங்ககிட்ட எனக்கு இருக்குது. ஆல்வேஸ் ஹேட் த கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் லேட் மதர். அது இல்லாமல் எனக்கு எப்பயுமே உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் இறந்து போன உங்கள் அம்மா மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அதாவது நேரடியாக நம்ம பொண்ணு கேட்காம, எனக்கு நல்ல சொத்து இருக்குது, நான் இப்படி இருக்கேன், இப்படி லைஃப் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே கடைசியாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரும், எனக்கு லேண்ட் வந்து என்னோடய ஆண்ட்டுக்கிட்டேயும் என்னோடய அங்கிள்கிட்ட வந்து இன்ஹெரிட் பண்ண லேண்ட் இருக்குது, நான் உங்கள் அப்பாவை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்கள் அம்மாவே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. தி லோமோஸ் அண்ட் தி சிபுகோஸ் ஹவ் ஆல்வேஸ் ஹேட் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஐ மைட் ஆல்மோஸ்ட் சே த மோஸ்ட் அஃபெக்ஷனேட் regard for each other. அவர் சொல்கிறாரு, தி லோமோஸ்,
தி லோமோஸ்னும் லோமோ ஃபேமிலிஸ், லோமோ ஃபேமிலி இருக்க எல்லாருமே, தி லோமோஸ் ஃபேமிலிஸ் அண்டு சுபுகோஸ், தி சுபுகோஸ். அப்படின்னா நட்டாலியாவோட ஃபேமிலியும் இவர் ஃபேமிலியும் நம்ம ரெண்டு பேருமே எப்போயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கோம், எல்லா நேரமும் நம்ம எல்லா சமயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறாரு. ரிகார்ட் ஃபார் ஈச் அதர் அண்ட் as you know my land is a near neighbor of yours, you will remember that my oxen meadows touch your brick woods. ஸோ இவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு பெரிய லேண்ட் இருக்குது, என்னோட ஆக்சன் மெடோஸ். ஸோ ஆக்சன் நீங்கள் அன்லைன் பண்ணிக்கங்க, இவரோட இடத்தோட பேர் வந்து ஆக்சன் மெடோஸ். இந்த ஆக்சன் மெடோஸ் எங்கே இருக்குன்னா நட்டாலியாவோட லேண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நட்டாலியாவோட லேண்டான பிரிக் வுட்ஸ் அப்படிங்கிற அந்த லேண்டு பக்கத்தில் இவரோட ஆக்சன் மெடோஸ் இருக்குது. இவர் சொல்கிறாரு, எங்கள் ஆண்டிக்கிட்ட நான் இடம் வாங்கினேன், உங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது, நம்ம ரெண்டு குடும்பம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கோம், சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோடய லேண்டு உங்கள் லேண்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நட்டாலியா உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்டர்பிரட்டிங் யூ சே மை ஆக்சன் மெடோஸ் பட் ஆர் தே யுவர்ஸ்? அந்த பொண்ணு கேட்குது, என்னது ஆக்சன் மெடோஸ் உன்னோடதா அப்படிங்குது. எஸ் மைன், ஆமாம் என்னோடது தான் அப்படிங்கிறாரு. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஆக்சன் மெடோஸ் ஆர் ஆர்ஸ் நாட் யுவர்ஸ். அந்த பொண்ணு சொல்லுது, என்னது ஆக்சன் மெடோஸ் உங்கதா, அது எங்கது அப்படின்னு சொல்லுது. நோ மைன் ஆனடு நட்டாலியா ஸ்டெஃப்னோவ்னா, இல்லை அது என்னோடது அப்படின்னு லோமோ சொல்கிறாரு. வெல் ஐ நெவர் நியூ தட் பிஃபோர், ஹவு டு யூ மேக் தட் அவுட்? உடனே நட்டாலியா கேட்குது, என்னது எனக்கு தெரியாது, இது நாள் வரைக்கும் அது எங்கள் லேண்டு தான் நினச்சிட்ருக்கேன், திடீர்னு எப்படி அது உங்கள் லேண்ட் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. லோமோ, ஹவு? ஐம் ஸ்பீக்கிங் ஆஃப் தோஸ் ஆக்சன் மெடோஸ் விச் ஆர் வெட்ஜ் இன் பிட்வீன் யுவர் பிரிக் வுட்ஸ் அண்ட் த பர்ன் மார்ஷஸ். அவர் சொல்கிறாரு, நட்டாலியா நான் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ஆக்சன் மெடோஸ், உங்கள் பிரிக் வுட்ஸுக்கும் தி பர்ன்ட் மார்ஷஸ் இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இருக்குது இல்லையா, அந்த ஆக்சன் மெடோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா லோமோ நினச்சிட்டாரு அந்த பொண்ணு தப்பான வேறு ஏதோ லேண்டை பற்றி பேசுதுன்னு நினச்சிட்டு திரும்ப ரொம்ப ஒரு கிளாரிட்டியான நோட்ஸ் கொடுக்குறாரு. நட்டாலியா, எஸ் எஸ் தி ஆர் ஆர்ஸ், அது எங்கது அப்படின்னு சொல்லுது. லோமோ, நோ யூ ஆர் மிஸ்டேக்கன் ஆனட் நட்டாலியா ஸ்டெஃப்னோவ்னா, தே ஆர் மைன். லோமோ சொல்கிறார், இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, அது எங்களோடது அப்படின்னு சொல்லி லோமோ சொல்கிறாரு. நட்டாலியா, ஜஸ்ட் திங்க் இவன் வெசல்விச், ஹவு லாங் ஹாவ் தே பீன் யோர்ஸ்? எவ்வளோ வருஷமாக அது உங்கள் லேண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லோமோ, ஹவு லாங்? அஸ் லாங் அஸ் ஐ கேன் ரிமெம்பர், எனக்கு ஞாபகப்படுத்துனதுலேருந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அது என்னோட லேண்டு தான் அப்படின்னு சொல்லி லோமோ சொல்கிறாரு. நட்டாலியா, ரியலி யூ ஒன்ட் கெட் மீ டு பிலீவ் தட், நான் இதை எப்படி நம்ப முடியும்? லோமோ, பட் யூ கேன் see from the documents honored Natalia Stefanovna, Oxen Meadows, it's true, were once a subject of dispute, but now everybody knows that they are mine. There is nothing to argue about. ஸோ லோமோ சொல்கிறாரு, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக இந்த என்னோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆக்சன் மெடோஸ் முன்னே ஒரு பிரச்சனையில் இருந்து தான், நம்ம ரெண்டு பேருக்கும் இது யாரோட இடம் அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு, பட் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. யூ சி மை ஆண்ட்ஸ் கிராண்ட் மதர் கேவ் த ஃப்ரீ யூஸ் ஆஃப் தீஸ் மெடோஸ் இன் பெர்பிச்சுயிட்டி டு த பெசன்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஆண்ட்டோட கிராண்ட் மதர் இந்த லேண்டை உங்களுக்கு வந்து ஒரு குத்தகை கொடுத்துருந்தாங்க உங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. The peasants belonging to your father's grandfather had the free use of the meadows for 40 years and had got into the habit of regarding them as their own when it happened then. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஆண்டியோட கிராண்ட் மதர் இந்த லேண்டை உங்களோட ஃபேமிலிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் ஃபாதரோட கிராண்ட் ஃபாதர் அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த லேண்டை ஒரு 40 வருஷமாக ஃப்ரீ யூஸ், ஒரு 40 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ யூஸ் பண்ணினாங்க. அதனால் உங்களுக்கு இது உங்கள் லேண்டு அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம், பட் அதெல்லாம் உங்கள் லேண்டு இல்லை அப்படின்னு சொல்லி லோமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நட்டாலியா, நோ இட் இஸ்ன்ட் இட் ஆல் லைக் தேட். போத் grandfather and grandfather reckoned, both grandfather and great grandfather reckoned that their land extended to burnt marshes, which means that oxen meadows were ours. I don't see what there is argue about. It's simply silly. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இதை என்னால் நம்ப முடியாது, என்னோட கிராண்ட்ஃபாதர் கிரேட் கிராண்ட்ஃபாதர் எல்லாமே சொல்லியிருக்காங்க எங்களோட லேண்ட் வந்து ஆக்சன் மெடோஸ் பர்ன்ட் மார்ஷஸும் தாண்டி
ஆக்சன் மெடோஸ் வரைக்கும் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இது எங்கள் லேண்டுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, சிம்பிளி சில்லி, நீங்கள் வந்து சொல்கிறது சரியில்லை அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. லோமோ, I'll show you the documents, நட்டாலியா ஸ்டெஃபனோவ்னா. உங்களுக்கு வேணால் என்னோடய டாக்குமெண்ட்டை காட்டுறேன் அப்படி சொல்லி என்ன சொல்கிறார், லோமோ சொல்கிறார். இப்போ லோமோ எதுக்கு வந்தாங்கிறதே மறந்துட்டார் அவர். நட்டாலியா, no, you are simply joking or making fun of me. What a surprise! You have got the land of nearly 300 years and they were suddenly told that it isn't ours. Ivan Vasilevich, I can hardly believe my own ears. These meadows aren't worth much to me. They only come to 5 descendants and are worth perhaps 300 rubles. But I can't stand unfairness. Say what you will. I can't stand unfairness. இந்த பொண்ணு சொல்லுது, என்ன ஜோக் பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னால் என் காதலே கேட்டு நம்ப முடியல. எங்கள் லேண்டை நீங்கள் எப்படி உங்கள் லேண்டுன்னு சொல்லுவீங்க? சொல்லப்போனால் அந்த லேண்ட் ஒன்றும் பெரிய அளவுக்கு மதிப்பு இல்லாத லேண்டு தான். ரொம்பலாம் மதிப்பெல்லாம் இல்லை. ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அந்த லேண்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 300 ரபிள்ஸ். குறைஞ்ச அமௌண்ட்டு தான், 300 ரபிள்ஸ், அவ்வளோதான். அதுக்காக என்ன தான் கம்மியான ரேட்டாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அன்ஃபேர்னஸ் என்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்போலாம் ஏற்றுக்க முடியாது. அப்படின்னா அந்த பொண்ணு சண்டை பிடிக்குது. லோமோ, ஹியர் மீ அவுட், I implore you. The peasant of your father's grandfather, as I have already had the honor of explaining to you, used to bake bricks for my aunt's grandmother. Now my aunt's grandmother wishing to make them a pleasant. இவர் திரும்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா அப்படியே கதை சொல்கிறாரு. ஒரு காலத்தில் உங்கள் பாட்டியோட தாத்தா அப்படிங்கிற மாதிரி கதை பேச ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு, உங்கள் பெசன்ஸோட கிராண்ட் ஃபாதர், நீ சொல்கிறது கரெக்டு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி உங்கள் ஃபாதரோட கிராண்ட் ஃபாதர் அவங்க எங்களோட லேண்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட ஆன்ட்டியோட கிராண்ட் மதர் அவங்க லேண்டை கொடுத்ததுனால உங்கள் ஃபாதரோட கிராண்ட் ஃபாதர் யூஸ் பண்ணாங்க. ஃப்ரீ யூசேஜ் யூஸ் பண்ணதுனால இவங்க அங்கே வந்து அவங்க பிரிக்ஸ் செங்கல் சூளை நடத்தியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணதுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து செங்கல் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சடனாக அந்த பொண்ணு உள்ளே ஸ்டாப் பண்ணுது. I can't make head or tail of all this about aunts and grandmothers and grandfathers. The meadows are ours, that's all. இவர் சொன்னான்னு எங்கே பாருங்க, சும்மா நிறுத்துங்க. தாத்தா பாட்டி பெரியவர் சித்தப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. லேண்டு எங்களை தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. லோமோ, மைன், இல்லை என்னோடது அப்படிங்கிறாரு. ஆர்ட்ஸ், you can go on providing it for 2 days on end. You can go and put on 15 dress jackets, but I'll tell you they are ours. I don't want anything of yours and I don't want to give anything of mine. So there. ஸோ அந்த பொண்ணு டென்ஷனாக சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. 2 நாள் நீங்கள் விடிய உட்காந்து பேசினாலும் அது ஏன் லேண்டு தான். இன்னும் 10 ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் நல்லா போட்டுடுவாங்க, நல்ல பர்ஃபெக்ட் ஜாக்கெட்லாம் போட்டுடுவாங்க. ஆனால் என்ன போட்டாலும் அது எங்கள் லேண்டு தான். ஏன்னா வந்து உங்கள் லேண்டு எனக்கு தேவையும் இல்லை, அதே சமயத்தில் என்னோடய லேண்டை நான் உங்களுக்கு விட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சண்டை போடுது. லோமோ, Natalia Stepanovna, I don't want the meadows, but I'm acting on principle. If you like, I'll make you present of them. உடனே லோமோ சொல்கிறாரு, ஸ்டெஃப்னோவ்னா, நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். வேணும்னா என்னோடய லேண்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நட்டாலியா, I can make you a present of them myself. I can make you a present of them myself because they are mine. Your behavior, Ivan Vasilevich, is strange to say at last. ஸோ இந்த பொண்ணு சொல்லுது, எப்படி என் லேண்டை எனக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? அது என்னுடைய லேண்டுங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பேசுகிறீங்க வெசில்விச் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப் டு திஸ் we have always thought of you as a good neighbor, a friend. இது நாள் வரைக்கும் உங்களை வந்து நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நெய்பர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் we lent you our threshing machine. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, லாஸ்ட் இயர் இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணது லோமோவுக்கு. அது என்ன ஹெல்ப்னு இப்போ சொல்ல ஆரம்பிக்குது. உங்களை நாங்கள் ஒரு நல்ல நெய்பர் நினச்சிக்கிட்டு இருந்தோம், உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நெய்பர் அண்ட் ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் லாஸ்ட் இயர் எங்களோட த்ரெஷிங் மெஷின் உங்களுக்கு கொடுத்தோம். அதாவது அந்த அறுவடை செய்கிறதுக்கான மெஷின் இருக்கும் இல்லையா, நெல் எல்லாம் அறுவடை செய்கிறதுக்கு அந்த மெஷின். லாஸ்ட் இயர் we lent you our threshing machine. Although on that account we had to put off our own threshing till November. But you behaved to us as if you were gypsies. ஒன்று இந்த பொண்ணு என்ன சொல்லுது,
உங்களுக்கு த்ரெஷிங் மிஷினை கொடுத்தனால நாங்கள் வந்து எங்கள் லேண்டில் த்ரெஷிங்லாம் எடுக்கவில்லை. அதனால் நவம்பர் வரைக்கும் எங்கள் வேலை எவ்வளோ தூரம் இழுத்து போச்சு. ஏன்னா நாங்கள் உங்களை நல்ல நெய்பர் நினச்சி ஹெல்ப் பண்ணோம். ஆனால் நீங்கள் ஒரு ஜிப்சிஸ் மாதிரி நடந்துக்கிறீங்களே, இதென்ன சரியா? கிவிங் மீ மை ஓன் ஹேண்ட் இன்டீட். நோ ரியலி, தட்ஸ் நாட் ஆல் நெய்பர்ஸ். ஐம் நெய்பர்லி இன் மை ஒப்பீனியன். ஐம் ஈவன் இம்ப்யூடென்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ. ஸோ அந்த பொண்ணு சொல்லுது, இவ்வளோ உங்களை நல்லவர் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, எனக்கு இது சரிப்படலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. தென் யூ மேக் அவுட் ஆஃப் தட் மை லேண்ட் கிராபர் மேடம். நெவர் இன் மை லைஃப் ஐ ஹாவ் கிராப்ட் எனிபடி எல்ஸ் லேண்ட் அண்ட் ஐ ஷான்ட் அலோவ் எனிபடி டு அக்யூஸ் மீ ஆஃப் ஹேவிங் டன் ஸோ. இப்போ லோமோக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மேம், என்ன லேண்டு கிராப்பர் நினச்சிக்கிட்டீங்களா? லேண்டை கவர் பண்ணிக்கிறவர் நினச்சிங்களா? நான் அப்படிலாம் இருந்ததும் இல்லை. நான் யார் லேண்டுக்கும் ஆசைப்பட்டதில்லை. அதே சமயத்தில் என்னோடய லேண்டை விட்டு கொடுத்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. குயிக்லி ஸ்டெப்ஸ் ஆஃப் த கேரஃப் அண்ட் ட்ரிங்க்ஸ் மோர் வாட்டர். ஆக்சன் மெடோஸ் ஆர் மைன். டக்குன்னு எந்திரிச்சு நின்று தண்ணியெலாம் குடிச்சிட்டு, இங்கே பாருங்க, ஆக்சன் மெடோஸ் என்னோட தான் அப்படிங்கிறாரு. இட்ஸ் நாட் ட்ரூ, தே ஆர் ஆர்ஸ். மைன். ஸோ ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நட்டாலியா, இட்ஸ் நாட் ட்ரூ, I'll prove it. I'll send my mowers out of the meadows this every day. What? My mowers will be there in this very day. உடனே நட்டாலியா சொல்லுது, நான் இன்றைக்கி என்னோடய லேண்டுன்னு அதை உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். மூவர்ஸ் வந்து ஒரு மாதிரி மெஷின்ஸு. என் மெஷின்ஸை வந்து உங்கள் லேண்டில் விட்டு இன்றைக்கி என்னோடய லேண்டுன்னு நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நட்டாலியா சொல்லுது. அதுக்கு லோமோ சொல்கிறார், எப்படி அப்படிங்கிறாரு. நட்டாலியா சொல்லுது, ஆல்ரெடி என் லேண்டில் நான் மூவர்ஸை இறக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. லோமோ, I'll give it to them in the neck. உடனே இவர் சொல்கிறார், நான் இதை அடிச்சு நொறுக்க போகிறேன் பாருங்க அப்படிங்கிறாரு. ஹவு டேர், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லோமோ clutches at his heart. Oxen meadows are mine. You understand? Mine. என்னோட லேண்டு தான் அப்படின்னு சொல்லி ஆக்சன் மெடோஸ் என்னோடதுன்னு சொல்லி லோமோ கத்துறாரு. நட்டாலியா, ப்ளீஸ் டோன்ட் ஷவுட். யூ கேன் ஷவுட் யுவர் செல்ஃப் ஹோர்ஸ் இன் யுவர் ஓன் ஹவுஸ், பட் ஹியர் ஐ மஸ்ட் ஆஸ்க் யூ டு ரீஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். இந்த பொண்ணு சொல்லுது, இங்கே கத்தாதீங்க, கத்தனா உங்கள் வீட்டுக்கு போய் அங்கே கத்துங்க, இங்கே கத்தாதீங்க அப்படிங்குது. லோமோ, இஃப் இட் வாசன்ட் மேடம் ஃபார் திஸ் ஆஃபுல் எக்ஸைட்மெண்ட், excruciating palpitation, if my whole inside wasn't upset, I had talked to you in a different way. Oxen meadows are mine. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் நீங்கள் இப்படி என்னை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேசின விதமே வேறு மாதிரி இருக்கும். பட் என்னை வந்து நீங்கள் ஹார்ஷாக பேச வச்சுட்டீங்க. ஆக்சன் மெடோஸ் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஆர்ஸ் மைன், ஆர்ஸ் மைன். ரெண்டு பேரும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது இப்போ சுபுக்கோ உள்ளே வராரு. வாட்ஸ் அ மேட்டர், வாட் ஆர் யூ ஷவுட்டிங் ஃபார்? இன்னும் ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. பாப்பா, ப்ளீஸ் டெல் திஸ் ஜென்டில்மேன் ஹூ ஓன்ஸ் ஆக்சன் மெடோஸ் வி ஆர் ஹீ. உடனே நட்டாலே சொல்லுது, அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, இந்த ஆக்சன் மெடோஸ் லேண்ட் நம்மளோடதா அவரோடதாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. சுபுக்கோ டு லோமோ, டார்லிங் த மெடோஸ் ஆர் ஆர்ஸ். நம்ம இடமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லோமோ, but please Stephen Stefanovich, how can they be yours? Do be a responsible man, reasonable man. My aunt's grandmother gave the meadows for the temporary and free use of your grandfather's peasants. The peasants used the land for 40 years and got accustomed to it as if it was their own. When it happened that, இவர் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எப்படி உங்கள் லேண்டு என்னோட அத்தையோட கிராண்ட் மதர், அவங்க பாட்டி வந்து உங்கள் அப்பாவோட கிராண்ட் ஃபாதருக்கு கொடுத்தாங்க, அவங்க 40 வருஷமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. சுபுக்கோ உள்ளே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ மை ப்ரெஷியஸ், யூ ஃபர்காட் தட் this is that the peasant didn't pay your grandmother and all that because the meadows were in dispute and so on, and now everybody knows that they are ours. It means that you haven't seen the plan. ஸோ சுபுக்கோ உள்ள போந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கிராண்ட் மதருக்கு நாங்கள் எந்த பேவும் கொடுக்கல, ஏன்னா அது எங்கள் லேண்டு. ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. இது என்ன கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னா, இது என்னோட லேண்டுன்னு கன்க்ளூஷன் வந்துருச்சு. இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சுபுக்கோ கேட்குறாரு. லோமோ, I'll prove to you that they are mine. இல்லை, இது ஏன் லேண்டு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. You won't prove it my darling. நீங்கள் ஒன்றும் ப்ரூவ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. I shall அப்படின்னு லோமோ சொல்கிறாரு. சுபுக்கோ, Dear one, why yell like that? ஏன் இப்படி கத்துற?
யூ won't ப்ரூவ் anything just by yelling. கத்துறதுனால உங்களால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் anything of yours. ஐ டோன்ட் intend டு கிவ் அப் that ஐ have. எனக்கு வந்து உங்கள் லேண்டு வேணாம், ஆனால் என்னோடதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். why should I? And you know, my beloved, that if you propose to go on arguing about it, I had much sooner give up the meadows to the peasant than to you there. உடனே அவர் சொல்கிறார், இப்படியே நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த லேண்டை நான் வேறு யாருக்காவது கொடுத்துருவேன். இப்படி நீங்கள் கத்தி ஆர்கியூ பண்ணி இதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. லோமோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹவு ஹாவ் யூ த ரைட்ஸ் டு கிவ் அவே சம்படி எல்ஸ் ப்ராப்பர்ட்டி? உடனே இவர் கேட்குறாரு, எப்படி அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி நீங்கள் வேறு யாருக்கும் கொடுப்பீங்க? அது எப்படி முடியும் அப்படின்னு லோமோ கத்துறாரு. சிபுக்கோ, யூ மே டேக் இட் தட் ஐ நோ வெதர் ஐ ஹாவ் த ரைட் ஆர் நாட், பிகாஸ் யங் மேன், I'm not used to being spoken in all that tone of voice, and so on. Young man, I'm twice your age, and ask you to speak to me without agitating yourself, and all that. சுபுக்கு என்ன சொல்கிறாரு, நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கப்பா, ஆனால் உன்னே மாதிரி இப்படி கத்துற டோனில் எனக்கு பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. நீ இவ்வளோ ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஒரு வயசானவர்கிட்ட இவ்வளோ அஜிடேட்டிங் நோட்ஸில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. லோமோ, நோ, யூ ஜஸ்ட் திங்க் ஐம் அ ஃபூல். I want to have me on. You call my land yours, and then you want to talk to you calmly and politely? Good neighbors don't behave like that. Stephen Stefanovich, you are not a neighbor. You are a grabber. அந்த பொண்ணு லோமோ கோவம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், என்னது நீங்கள் என் லேண்டை எடுத்துக்குவீங்க, நான் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட பொறுமையாக வேற பேசணுமா? நான் இப்படி உங்களை நினைக்கவே இல்லை. நான் உங்களை நல்ல நெய்பர்னு நினச்சேன். நீங்கள் அப்படி நல்ல நெய்பரே இல்லை. நீங்கள் வந்து லேண்டை திருட ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி லோமோ கத்துறாரு. சுபுக்கோ, வாட்ஸ் தட்? வாட் டிட் யூ சே? பாப்பா, சென்ட் த மூவர்ஸ் அவுட் டு த மெடோஸ் அட் ஒன்ஸ். உடனே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுபுக்கோ கேட்குறாரு. உடனே நட்டால இன்னும் ஷீ இஸ் ஆடிங் ஃபியூவல் டு த கான்வர்சேஷன். உடனே என்ன சொல்லுது, அப்பா மூவர்ஸ் அனுப்புங்கப்பா, அந்த கட் பண்ணி எடுக்கிற மிஷின் அனுப்புங்கப்பா அப்படிங்குது. why did you say sir? what did you say sir? சுபுக்கோ, ox and meadows are ours, and I shan't give them up. shan't give them up. ஸோ நட்டாலே சொல்லிடுது, அது என்னோட லேண்டு, கொடுக்க முடியாது அப்படின்னு கத்துது. லோமோ, we will see. I'll have the matter taken to court and then I'll show you. லோமோ என்ன சொல்கிறாரு, நான் இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிறாரு. சுபுக்கோ, to court? You can take it to court and all that you can. I know you. You are just on lookout of the chance to go to court. And all that, you petty foker. All your people were like that. All of them. ஸோ சுபுக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ சான்ஸ் கிடச்சா கோர்ட்டுக்கு போகத்தான் பார்ப்பேன், போ என்ன நடக்குது நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஓகே, I'll ஸ்டாப் ஹியர். ஏன்னா நம்ம செகண்ட் செஷன் போகலாம். இன்னும் கூட ஒரு 10 பேஜ் இருக்குது. இந்த சண்டை வந்து இப்போ என்ன மாதிரி முடிவடையுதுன்னு பார்க்கலாம். இந்த சண்டை முடிஞ்சோடனே நமக்கு சண்டை முடிஞ்சிருதுன்னு இல்லை, திரும்பவும் ஒரு சண்டை ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 2 சண்டை இருக்குது அவங்களுக்கு இடையில நடக்கிறதுக்கு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், லோமோ வந்து மேரேஜ் ப்ரப்போசல் தான் வந்தார். அவர் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு. அதே சமயம் நட்டாலியாவோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு க்ரீடி பர்சன். அது இல்லாமல் வாய்ஸை ரொம்ப ரைஸ் பண்ணுறது. அவங்களும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பொறுமையாக கேட்கல. எல்லாமே ஒரு ஆர்குமெண்டல் கேரக்டர். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 3 கேரக்டர் தான் இருக்காங்க. 3 பேருமே ஒரு ஆர்குமெண்டல் கேரக்டர். சண்டை தான் போடுவாங்க. ஸோ இந்த 3 கேரக்டரும் எப்படி மேட்ச் ஆகுது, இந்த சண்டை எப்படி முடியுது, இன்னும் அடுத்த சண்டை எப்படி ஆரம்பிக்க போகுதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். Subscribe my channel and keep watching and share and give your comments too. Thank you.